இங்க ஒரு அசாசின் ஒரு ஷார்ப்பான பிளேட அவன் ஷூக்கு கீழ் பக்கமா இன்செர்ட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த பிளேட வச்சு கப்ல இருக்க ஒரு வயரோட ப்ரொடக்டிவ் லேயரை யாருக்கும் தெரியாம கட் பண்ணிடுறான். இதனால அதுல இருக்க காப்பர் ஒயர் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. உடனே வேகமா அடுத்த ஃப்ளோருக்கு போனவே இன்னொரு ஷூல இருக்க டைமண்ட வச்சு கிளாஸ் ஃப்ளோரை ஸ்கிராச் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த கிளாஸ் ஃப்ளோர் ஈஸியா உடையிற நிலைமைக்கு வந்துருது. அதே நேரத்துல அந்த அசாசினோட ஆள் ஒருத்தி மயக்க மருந்து கலந்த ஒரு ஐஸ் கியூபா அங்க இருக்க ஒரு கிளாஸ் உள்ள போட்டுறா. அடுத்த நிமிஷமே ஒரு வெயிட்டர் அதுல என்ன இருக்குன்னு தெரியாம அதை கொண்டு போய் ஒரு விஐபி கஸ்டமருக்கு சர்வ் பண்றா. ஆனா அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப அவங்க டார்கெட் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறா. லக்கிலி அதை நோட் பண்ண கெப்போட ஓனர் அந்த டார்கெட் தெரியாதுங்கிறதுனால அவனாவே அந்த கிளாஸை வாங்கி ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துறான். சோ அந்த டார்கெட் அதை ஒழுங்கா கவனிக்காம வேகமா எடுத்து குடிச்சிடறா. இப்ப அந்த மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அசாசின் ஒரு பில்லியட் பால் எடுத்துட்டு ரூஃப் டாப்க்கு கிளம்புறா. ஆனா அவன் போறப்ப அவன் ஷூல இருந்த பிளேட் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. இருந்தாலும் டார்கெட் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இருக்காக அவ கண்டுக்காம கிளம்பிடுறா. இப்ப அவன் மேல இருந்து பில்லியட்ஸ் பாலை தூக்கி போட்டதுமே அவன் ஸ்கிராச் பண்ண கிளாஸ் டோர் ஈஸியா பிரேக் ஆகி அந்த பால் கீழே இருந்த ஃபிஷ் டேங்க் வரைக்கும் உடைச்சிடுது. அடுத்த நிமிஷமே அவன் பிளான் பண்ணது மாதிரி அந்த ஃபிஷ் டேங்க்ல இருந்த தண்ணி ஃப்ளோர்ல இருந்த ஒயர்ல போய் பட்டுறது. அதே நேரத்துல கிளாஸ் உடைஞ்ச சத்தத்தை கேட்டு யாரும் ஃபயர் பண்றாங்கன்னு கிளப்ல இருந்த எல்லாரும் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டார்கெட் அங்க இருந்து தப்பிச்சிலாம்னு ட்ரை பண்ண மயக்க மருந்தோட எஃபெக்டால அவன் தலை சுத்தி அந்த எலக்ட்ரிஃபைடு வாட்டர்ல விழுந்துடுறா. இதனால அவன் உடனடியா இறந்து போயிடா. அந்த அசாசினோ அவனோட ஆளும் கூட்டத்தோட கூட்டமா வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ்காரங்க அங்க வராங்க. பார்த்தா அவங்களுக்குள்ளே அந்த அசாசினோட கருப்பாடு ஒருத்தனும் இருப்பான். அவன் இப்ப எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக யாரும் பார்க்காத நேரத்துல அந்த பிளேட கண்டுபிடிச்சு மறைச்சு வச்சிடறா. அது மட்டும் இல்லாம அந்த பில்லியட்ஸ் பாலையும் கண்டுபிடிச்சு அதை அதோட இடத்துல வச்சிட கடைசியா போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்காது.